பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பியாச்சு. சரியான மழை. ரோடெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ரகுமான், சிங்கர் சங்கர், நம்ம விஜயகாந்த், விபி ராஜா இவர் இன்னைக்கு நான் அதுக்கு என்ன பார்த்தேங்க கூட சேவ் போகிறேன் பாருங்க. மணிக்கிட்ட பண்டா வச்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. சேலத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் டிஆர் சுரேஷ் மற்றும் நகன் நட்சத்திரங்க. பாய். ஓகே, நம்ம தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திர சங்கத்திற்கு அனைவரும் கிளம்பிட்டாங்க. நான் இப்போது கிளம்பிட்டேன் பஸ்ஸில். நாளைக்கு கிளம்பாக்கம் போயிட்டு வண்டி இருக்குது, பிக்கப் பண்ணி வீட்டுக்கு போகணும் தான். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மணி நைட்டு 2:15, சாரி 2. பஸ்ஸில் வந்து வைப்பர் வேலை செய்யலை. கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து அரை மணி நேரம் புர்ரு சீட் ஃபுல்லாகலன்னாங்க. கடைசியில் பார்த்தா வைப்பர் வேலை செய்யலை. மழை தூர்றதால வண்டி ஓட்ட முடியல. லேட்டாகுது. இன்னொரு உளுந்தூர்பேட்டை தாண்டி இருக்கணும். இன்னும் தாண்டவில்லை. அங்கே கிளம்பு இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நின்றுட்டு இருக்காரு. வண்டி ஓட்ட முடியல. என்ன பண்ணணும்னு தெரியல அவருக்கு. இங்கே பாருங்கள், வண்டிலாம் ஏனிலாம் போட்டு ஏறுறாரு. இன்னும் ஹான்ஸ் எல்லாம் போட்டு துடைக்கிறாரு. அப்போ கூட அது தண்ணி நிற்காது. ஹான்ஸ் போட்ட தண்ணி நிற்காது. இல்லை, ஹான்ஸ் போட்ட தண்ணி நிற்கலாம். இது புது ஐடியாவாக இருக்குது. பாதி வழியில் வண்டி நிற்குது. என்ன பண்ணணும்னு தெரில. எல்லா வண்டியும் ரோட்டில் போது பாருங்கள். ஆமாம், வாங்கி வந்தால் வரோம் அந்த மாதிரி. பேர் வந்து சங்கீத். பார்த்துங்க, டீசல் லீக்கேஜ் சொல்லிட்டு டீசல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வேறு டிரைவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே வந்து சார்ஜர் ஒர்க் ஆகல, லைட்டு சரியாக வேலை செய்யலை, பஸ்ஸு நின்றுன்னு வருது. வைப்பர் வந்து சரியாக வேலை செய்யல சொல்லிட்டு ஹான்ஸ் போட்டு ஃபுல்லாக தொடச்சார் அவர். அந்த மழை பேர் இப்போ தெரியும், அடையாளம் தெரியுதுங்களா, வேலை தொடச்சார். ஏன் கேட்குறீங்க, நிறுத்தி வந்துட்டுருக்காங்க. பாதியோட நின்று போச்சு பாருங்கள். நடுரோட நிற்குது வண்டி. நத்த வண்டி வச்சுருக்காங்களோ. கொஞ்சம் தூரம் வருது நிற்குது தொடங்கிறது வேலை. பிடிச்சி தள்ளு ஓரலாம் வந்தப்புறம் பார்த்தா நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்க வண்டியை. நான் கேட்குறீங்க, வைப்பர் வேலை செய்யலைன்றாங்க, டீசல் லீக்கேஜு, இப்போ பஞ்சர் வேறு. கடைசியில் நடுரோடு நிப்பாட்டாச்சு. நைட்டில் தான் டவுட்டு தான், நீ சீக்கிரம் போயிடலான்னு பார்த்தேன். இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வைப்பர் வேலை செய்யலை, அடுத்து வந்து சார்ஜர் வேலை செய்யலை, அடுத்து டீசல் லீக்கேஜ், அடுத்து பஞ்சர். என்ன பண்ணுறது? எதுனா கேட்டா அப்பா எதுக்கு அது வந்து வீடியோ எடுத்து போகிறோம், கூட்டிகிட்டே போகிறோம் பாருங்கள். எல்லாரையும் வண்டியிலேருந்து அறிக்காச்சு. எல்லாம் பேக்கோட நிறுத்திடுவோம். வேறு பஸ்ஸு வருதா இல்லாட்டி தான் அரேஞ்ச் பண்ண போகிறாங்களா தெரியல. இன்னும் 56 கிலோமீட்டர் இருக்குது கிளாம்பாக்கம். எப்போ ரெடி ஆகணும்னு தெரில. எல்லாம் வெளியே நின்ட்டாங்க பாருங்கள். கிளாம்பாக்கம் 100 ரூபா. நீங்கள் கிளம்புங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இவர். பத்திரம் பிரதர், இந்த வீடியோவும் பாருங்கள், போட்டுறேன் நான். தலைவரை கொஞ்சம் குரல் கொடுங்க, யாரா வந்தாலும் வருவாங்க. கிளாம்பாக்கம் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. மணி காலைல 7 ஆகிடுச்சு. நம்ம நேரம் பாருங்கள் இப்படிலாம் வருது. நல்ல பஸ்ஸில் ஏறணும். ஆட்டோக்கார இறக்கி விட்டார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ரொம்ப சோதனை ஆயிடுச்சுங்க பஸ்ஸு. காற்று இல்லை, நொந்துட்டேன் நான். கடைசியில் அப்படியே நிற்கிது, இன்னும் வரா மாதிரி தெரில. சரி, போக வேண்டியதுதான்.
ஓகே, அப்படியே நடந்து போக வேண்டியது தான். இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. இப்படியே வந்து இங்கே கிராஸ் பண்ணி இப்படி வந்துட்டேன். கிட்டத்தட்ட போனோம். இது நானும் 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாகிடுச்சு. நல்ல காலம் கிராஸ் பண்ண போலீஸ்கார் நிற்க வச்சுருக்காங்க. அதான் கொஞ்சம் கிராஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. உள்ள லாஸ்ட்டு போனோம் 2 வீலருக்கு நான். ஓகே, எப்பா செம்ம பெருசுங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. எவ்வளோ தண்ணி நடந்து வருவாங்க பாருங்க. இதே போனான். 2 வீலர் பார்க்கிங் எங்கேன்னு தெரியலையே, மறந்துட்டேன். எப்படி விட்டன்னு கூட ஞாபகம் வரல எனக்கு. சரி போய் பார்க்கலாம். முருகா இவ்வளோ தூரம் வந்துட்டான். பார்த்தா இந்த லாஸ்ட்டு அந்த கார்னர் ஏன்னா விட்டட எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம டிரைவர் சொல்லிட்டு போகிறாரு லாஸ்ட்டில் போங்கன்ட்டு. அம்மா நேற்று யார் மூஞ்சியில் மூச்சு பஸ் ஏறினு தெரில. பஸ் வந்து ஆக்சுவலாக 11:45 நான் ஏறுறப்போ புர்ருன்னு இருந்தாங்க. சரி பஸ்ஸு மூவ் ஆக போகுது சொல்லிட்டு போய் ஏறி உக்காந்துட்டேன் ப்ரைவேட் பஸ்ஸில். 11:45 12:30 மணி 12:15 வரைக்கும் புர்ருனாப்பா எடுக்கலான்னு கேட்குறேன். 3 சீட் ஃபுல் ஆகணும் சார், 2 சீட் ஃபுல் ஆகணும் சார், 1 சீட் ஃபுல் ஆகணும் சார். நாங்கள் கடைசியில் எடுத்த பிறகு பார்த்தா சார்ஜ் ஒரு வாட்டி தான் ஒர்க் ஆச்சு. அப்புறம் சார்ஜ் போட ஒர்க் ஆகலை. கேட்டால் அதெல்லாம் ஒர்க் ஆகுது சார்ன்ட்டாங்க. என்னென்ன கூத்து நடந்துச்சு பாருங்கள் இந்த வீடியோவில். கடைசியில் பஞ்சர் ஆகி பாதி நின்று போயிட்டு ஆட்டோவில் வந்து 2 இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, 2 வந்துட்டேன். பார்த்தா இன்னும் போது பாருங்கள் மேலே அந்த பக்கம் வேறு அது ஏறி இறங்கி போனோம் போல இருக்க. அடே எங்கப்பா செம்மலாங்க இங்கே உள்ள நடந்து வர்றது. கண்டு விட்ட பஸ். அம்மா எந்த பக்கம் பஸ் வருதுன்னு தெரில. இது ஏறி அந்த பக்கம் இறங்கி போனால் தான் அந்த பில்டிங்க்கு பேக் சைடு தான் நான் 2 வீலர் விட்டுருக்கேன். இப்போ ஞாபகம் வருது. வெளியே 2 வீலர் விட்டு ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். கிளாம்பாக்கம் தான் ஃபஸ்ட் டைம். அப்பா அம்மா கிளாம்பாக்கம் வியூ. இது வந்து அவுட் சைடு மப்சர் பஸ்ஸு. சாரி நம்ம சிட்டி பஸ்ஸு இங்கே நிற்கிறது. மப்சர் பஸ்ஸு. ஆமாம், இந்த ஒரு பில்டிங் தெரியுதுங்களா, அது பேக் சைடில் நான் 2 வீலர் விட்டுருக்கேன். அப்பாடி வந்துட்டாங்க. இப்போ இங்கே இறங்கிட்டு அங்கே போனோம். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழ். இது ஃபுல்லாக ஏறி அந்த பக்கம் இறங்கணும். இப்போ நான் எத்தனை பிரிட்ஜ் இறங்கிட்டா இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 தடவை நான் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு கிளாம்பாக்கம் ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நடந்து வந்தால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிடும். பாடி இப்போ மேலே வந்தாச்சு. இங்கே இருந்துட்டு லாஸ்ட்டில் போனோமா உள்ளே போனோமான்னு தெரில, கேட்கலாம். ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா. இது இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அங்கே சிட்டி பஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் இறங்கி விட்டாங்க. நேரம் உள்ளே போதே பரவாயில்லையே. ஜம்முண்டு போகிறாங்க சூப்பராக. சரி நடந்தால் நல்லது தான், தொப்பை குறையும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் குத்து விளக்கு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குங்களா? நீங்கள் பார்த்தது இங்கே பார்த்தோமா? ஆமாம். அப்படிங்களா? வாங்க வீட்டுக்கு ஒரு நாள். சார் நம்ம குத்து விளக்கில் வந்து வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் வந்து பேசுனேன், ரொம்ப சந்தோஷம். அப்படியே நடந்து வரேன் சார். பொறுமையாக ஊருக்கு போயிட்டாங்க, சேலத்துக்கு ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரேன். சரி குத்து விளக்கு போட்டுட்டு வாங்க. கரெக்டாக நீங்களும் வந்து விஜயகாந்த் சார் வந்து ரைட் ஓகே இன்னும் ரைட் ஓகே ஞாபகம் வந்துச்சு. ஓகே தேங்க்யூ சார், நைஸ் டு மீட். தேங்க்யூ. குத்து விளக்கு ஃபோட்டோ தான் சப்ஸ்கிரைப் வராங்க. ரைட்.
அப்பா நான் கோயில் வேறு லெவலில் இருக்குங்க. இப்படி போனால் வருமா? சூப்பராக இருக்கேன் இல்லை? நான் அந்த பக்கம் நீ வரல. நம்ம தலைவர் ஓகே பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயங்க இது, அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே படிட்டு அந்த பக்கம் இருக்க போகலாம். பக்கத்துலேயே கௌரி சங்கர் ஹோட்டல் இருக்குது. பசிக்குது, ஆனால் பல் வளர்க்கலை. வீட்டில் போய் தான் சாப்பிடணும். ஸ்டெப்ஸ் இருக்குங்க தான் போகணும். எங்கே விட்டாங்க? ஐயோ, ஏற்கனவே ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ அந்த வீடியோ நான் பார்க்கணும். நம்பரு A34 ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த வீடியோ பார்த்தா ஞாபகம் வரும். ஞாபகம் வரல. ஏவா பியா சியான்ட்டு. E34 ஏ வருது. எங்கே வருதுன்னு பார்க்கலாம். E34 ஏபி எங்கே போகிறது? ஐயோ கால் வலியுதுங்க. ஃபுல்லாக சுற்றி தேட வேண்டியதாக இருக்குது. E34 அது அந்த வீடியோ எடுத்ததால் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இல்லை மறந்துட்டேன். இந்த ஒரு வாரம் வண்டி முருகா. நேற்று காலைல 7 மணிக்கு விட்டேன். இப்போ மணி 8 வண்டி எடுக்கிறேன். 70 ரூபா. நேற்று வண்டி விட்றப்போ ஒரு 10 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ 80 ரூபா. 2 நாளைக்கு 80 ரூபா. ஓகே, அதை கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. தம்பி என்ன பண்ண பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டு. வீட்டுக்கு வந்துட்டேன். வரப்போவே பால் தயிர் மாவெல்லாம் வாங்கி வந்துட்டோம். நம்மளால் கடைக்கு போங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. தம்பி என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அம்மா முருகா. தம்பி என்றும் உள்ளம் தானி, அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. சாய்ராமா, கண்ணோடு தான் என் வண்ணம். மணி என்ன ஆகுதுண்ணா? இல்லை, நான் இருந்தால் மணி 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவான். இங்கே பாருங்கள், மணி வீட்டுக்கு வரதுக்கு மணி 9 ஆகிடுச்சு. சுத்தண்ணி வைக்கவா? குட் மார்னிங். எந்திரிக்கிறது மனசு வரலையா? கொஞ்சம் யூரின் எடுக்கலையா சூரி? இது எடுக்க. சரி, சுத்தண்ணி வச்சுட்டு வரேன். சாய்ராமா, எல்லாருக்கும் வணக்கம் சொன்னியா? வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் நல்லா இருக்கீங்களா? சரி, நான் தண்ணி வச்சுட்டு உன்னை குளிப்பாட்டுறேன் முதல்ல. ஓகே பிரதர் சிஸ்டர், தண்ணி வச்சு உனக்கு குளிப்பாட்டோம். ஒரு 1 hour மேலே ஆகிடும். உனக்கு குளிப்பாட்டு நிம்மதியாக தூக்கிட போகிறேன். சேலத்துலேருந்து சென்னை வரப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. நொந்துட்டாங்க நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணாமல் பண்ணுங்கள். முப்பது நிமிஷம் எந்திரிச்சு உட்காருவான். மறுபடியும் 30 நிமிஷம், மறுபடியும் 30 நிமிஷம். 3 தண்ணி ஊற்றுவான் அவனுக்கு. ஓகேங்க, அப்புறம் பார்க்கலாம். ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்கார கஷ்டப்படுறான் பாருங்கள். தண்ணி வச்சுட்டேன் சூரி. சரி, தலைகண்ண எடுக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம் சொல்லு. அப்புறம் பார்க்கலாம்.